கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு ஒருவனை அறிந்து கொள்வதென்பது மிக பெரிய காரியமாய் இருக்கிறது. ஒருவனுடைய சுவாபம் வெளிப்படும் போதுதான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இருளுக்குள்ளே இருக்கிறதை எளிதில் பார்க்க முடியாதோ, அப்படி இருளாய் ஒருவனை மறைப்பதும் நம்முடைய தீய செயல்களாய் காணப்படுகிறது. பாருங்க, ஒரு தகப்பனும் தாயும் அவர்களுக்கு ஒரு மகனும் வாழ்ந்து வந்தார்கள். தாய் அந்த மகனிடத்தில் அன்பு கொண்டிருந்தால் அவனும் அந்த தாயினிடத்திலே அன்புள்ளவனாயும் வாழ்ந்து வந்தான். அந்த தாயின் அன்பு, தன்னுடைய மகன் தன்னிடத்துல வைத்த அன்புக்காக அவன் செய்கிற எல்லா தவறுகளையும் தன் கணவனிடத்துல, அந்த மகனின் தந்தையினிடத்தில மறைக்க தொடங்கினான். இது நாளடைவிலே அவனுடைய பாசம் அவனை மிகவும் மோசமானவனாயும் அவனை நடக்க செய்தது. அவன் தந்தைக்கு விரோதமாக மாற்றியது. நாளடைவில் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு தெரிய வந்தது. ஒரு சிலர் இதை குறித்து அவன் தந்தையினிடத்தில சொல்ல சொல்ல அவன் தந்தை இதை குறித்து விசாரித்தான். அவன் தாய், மற்றவர்கள் சொல்வதை கொண்டு வந்து கேட்காதீங்க, அவர் அவன் மீது கொண்ட பொறாமையினால் அப்படி பேசுகிறார்கள். நீங்கள் மட்டும் என்ன, உங்களை குறித்தும் தான் பலர் தவறாக சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமா? நீங்கள் ஒழுங்காக நடக்கிறீர்களா என நீதியாய் நடக்கிற தன் கணவனையே தவறான வழியில் நடக்கிறவனாய் தன் மகன் தன் மீது காட்டும் அன்பு ஒன்றுக்காக சுயநலமாய் அந்த கணவனையே தவறானவனாக அவள் பேசத் தொடங்கினாள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, அந்த தாய் அன்பின் நிமித்தமாக செய்தார். ஆனால் அநேகர் தன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிற போது, தன் ஆசைகள் நிறைவேற்றப்படுகிற போது, உழைக்காமல் பிழைக்க வழி கிடைக்கிற போது, தன்னுடைய சுயநலத்திற்காக, லஞ்ச லாவணியத்திற்காக மற்றவருடைய வாழ்வு அழிந்தாலும் அதை குறித்து கவலை கொள்ளாம பாவம் செய்தவனை, பாவியை நீதிமான் என்று புகழ்ந்து பேசுவதும், தனக்கு உதவுகிறான் என்பதற்காக அவன் சொல் கேட்டு நீதிமானை, நல்லதை செய்கிறவனை பாவி என்று இகழ்கிறதும் தூஷிக்கிறதும் இன்றைய நடைமுறையாக மாறிவிட்டது. ஒருவேளை நீ மனிதனுக்கு முன்பாக நீ மறைக்கிற, பேசுகிற, செய்கிற காரியம் மற்ற மனிதரால் அறிய முடியாமல் போகலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிய வல்லவர் என்பதனை மறந்துவிடாது. அவருடைய பார்வைக்கு முன் நீ தப்ப முடியாது. இப்படிப்பட்டவனை தனக்கு அருவருப்பானவர்கள் என வேதம் எச்சரிக்கிறது. எச்சரிப்பை உணர்ந்து மாற்றமடைய முயன்றிடு, கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவனை நல்லவன் என்றும் தீயவனை கெட்டவன் என்றும் துணிந்து எச்சரிக்கிற மன தைரியத்தை தந்து வழிநடத்தும் உமக்கு பிரியமாய் வாழ. ஆமென்.